தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன, இந்த பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், பண்ணக்கூடாது அப்படின்னா ஏன் பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களோட வீடியோஸ் அனைத்தையும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வெரி லோ பிரைஸ் மற்றும் லோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உடைய ஸ்டாக்ஸை தான் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்தியாவில் 0.05 பைசாயிலேருந்து 10 ரூபாய்க்குள்ள ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸை தான் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பென்னி ஸ்டாக்ஸை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற 5 பாயிண்ட்ஸையும் பார்த்து முடிச்சுட்டு வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவை நீங்களே எடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்பயுமே பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதோட ஷேர் ப்ரைஸை பார்க்காதீங்க, வேல்யூவை பாருங்க. உதாரணமாக ஜிவி ஃபிலிம்ஸ் எடுத்துக்கலாம். ஜிவி ஃபிலிம்ஸ் இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ட்ரேட் ப்ரைஸ் 0.49 பைசா. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 723 ரூபா இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜிவி ஃபிலிம்ஸுங்கிறது பென்னி ஸ்டாக்ஸ். உதாரணத்துக்கு 2 ஸ்டாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு 10,000 ரூபாய் இருக்குது. இந்த 10,000 ரூபாயில் நீங்கள் ஒரு இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதே ஜிவி ஃபிலிம்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிவி ஃபிலிம்ஸில் உங்களால் 20,408 ஷேர் உங்களால் வாங்க முடியும். ஆனால் இன்ஃபோசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 13 ஷேர் தான் உங்களால் வாங்க முடியும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம 20,000 ஷேர் வாங்கிட்டோம், இது 20,000 ஒரு நாளைக்கு 1 ரூபா மூவ்மெண்ட் ஆனாலும் நமக்கு ஒரே நாளில் 20,000 ரூபா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் உண்மைக்குமே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஜிவி ஃபிலிம்ஸ் 1 இயருக்கு முன்னாடி அது எவ்வளோ இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா 0.59 பைசா இருந்துக்கு. இப்போ 0.49 பைசா. அப்போ 0.10 பைசா வந்து என்னென்னா கம்மியாக கீழே வந்திருக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜிவி ஃபிலிம்ஸில் 20,000 குவான்டிட்டி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,040 ரூபா லாஸாக இருக்கும். இதுவே இன்ஃபோசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 723 ரூபா போயிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 590 ரூபாய் இருந்தது. அப்போ 133 ரூபாய் ஒரு வருஷத்தில் இன்ஃபோசிஸ் வந்து என்னென்னா மேலே மூவ்மெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் 13 குவான்டிட்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் 1,729 ரூபா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுலேருந்தே பார்த்துக்கங்க, நீங்கள் ஷேர் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, நம்மளால் அதிக ஷேர் வாங்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது மூவ்மெண்ட்டே ஆகாது. தினமும் 0.05 பைசே 0.5 பைசே இந்த மாதிரி தான் வந்து என்னென்னா மூவ்மெண்ட் அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இன்ஃபோசிஸ் மாதிரி ஷேர் ப்ரைஸ் அதிகமாக உள்ள ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் அதிகமாக நடக்கும். உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உடனே ரிட்டர்ன் கிடைக்கும். பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவு மூவ்மெண்ட் இருக்காது. வெறும் 0.5 பைசா 0.1 பைசா இந்த மாதிரி தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் 5 ரூபா 10 ரூபாய் இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் உடனே ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருந்து அந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. மற்றபடி பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது பாயிண்ட், பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே லோ வால்யூம்ஸ் உடைய ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லோ லிக்விடிட்டி உடைய ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஒடசே கார்ப், இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 ரூபா 23 பைசா. இதோட ஆவரேஜ் ட்ரேடிங் வேல்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 24,200 ஷேர் மட்டும்தான். இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வாங்கணும் அப்படின்னா மேக்ஸிமமாக உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும். இந்த ஸ்டாக்ஸை இவ்வளோ ஷேரை நீங்கள் வாங்கிடலாம். இப்போ நீங்கள் ஒரு உதாரணமாக 80,000 ரூபாய்க்கு நீ இந்த ஷேர்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி இது ஒரு வேளை இது மேலே போகுது அப்படின்னா திருப்பி விற்றீங்க அப்படின்னா வாங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதோட வால்யூம் ரொம்ப கம்மி, அதனால வாங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ பென்னி ஸ்டாக்ஸை வாங்கி விற்கிறதுல என்ன மேஜர் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, உங்களால் வாங்கிட முடியும், ஆனால் நீங்கள் விற்றீங்க அப்படின்னா செல்லிங் ஆகாது. ஏன் அப்படின்னா அதை வாங்குறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. தேர்ட் பாயிண்ட், அப்பர் சர்க்கியூட் மற்றும் லோயர் சர்க்கியூட். ஃபர்ஸ்ட் இந்த அப்பர் சர்க்கியூட் மற்றும் லோயர் சர்க்கியூட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்துடலாம். அப்பர் சர்க்கியூட் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கு ஒரு பர்டிகுலர்
உள்ள ஒரு பர்சன்டேஜ் தான் மேலே போகணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கு நீங்கள் அன்னைக்கு ட்ரேட் பண்ண முடியாது, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி இதை தான் அப்பர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக 5% 10% வரையும் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணமாக இன்றைக்கி வந்து எஸ்பிஐ இருக்குது. இந்த எஸ்பிஐ இன்னைக்கு சடனாக 5%லேருந்து 10% மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அந்த ஸ்டாக்ஸை யாருமே ட்ரேட் பண்ணாத அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு உங்களால் பை அண்ட் செல் பண்ண முடியாது. இது அப்பர் சர்க்கியூட். இதே போல் லோயர் சர்க்கியூட் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கு 5%லேருந்து 10% வரையும் என்னென்னா சடனாக கீழே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை யாருமே வந்து வாங்கவும் விற்கவும் முடியாத அளவு ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் லோயர் சர்க்கியூட் பேசிக் கான்செப்ட். இந்த பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்பயுமே இந்த அப்பர் சர்க்கியூட் மற்றும் லோயர் சர்க்கியூட்லேயே இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம், அந்த ஜிவி ஃபிலிம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 0.49 ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு 5% வந்து அதிகமாகல ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனால் என்ன ஆயிரும், அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். அன்னைக்கு உங்களால் பை அண்ட் செல் பண்ண முடியாது. இப்போ நாளைக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா ஜிவி ஃபிலிம்ஸ் ஓப்பன் ஆகும்போது லோயர் சர்க்கியூட்டில் ஓப்பன் ஆகும். அதாவது திடீர்னு 10% வந்து கம்மியாக ஓப்பன் ஆகும். அப்போ கம்மியாக ஓப்பன் ஆனால் என்ன ஆயிரும், ஃப்ரீஸ் ஆயிரும். உங்களால் பை அண்ட் செல் பண்ண முடியாது. இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இந்த அப்பர் சர்க்கியூட் மற்றும் லோயர் சர்க்கியூட்லேயே ட்ரேட் ஆகும். அதனால தான் இந்த பென்னி ஸ்டாக்ஸை வாங்குறது விற்கிறது ரொம்ப கடினம். 4வது பாயிண்ட் புரோக்கர்ஸ், அதாவது ப்ரொமோட்டர்ஸ் கேன் மனிபுலேட் த ஷேர் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் புரோக்கரோட கண்ட்ரோலில் இருக்கும். ஏன் அப்படின்னா இதோட ஷேர் பிரைஸ் ரொம்ப கம்மி. இதனால இவங்களால பலாயிரம் ஷேரை வாங்கி வச்சுருப்பாங்க. இவங்க நினச்சா இந்த ஸ்டாக்ஸை வந்து என்னென்னா மேலே ஏற்றலாம், இவங்க நினச்சாங்கன்னா ஸ்டாக்ஸை கீழே இறக்கலாம். ஏன் அப்படின்னா இதோட ஷேர் ப்ரைஸ் கம்மி, வேல்யூமும் கம்மியாகிறதுனால அந்த ஃபுல் கண்ட்ரோல் வந்து என்னென்னா இந்த புரோக்கர்ஸ் எடுத்துப்பாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுவாங்க, இன்றைக்கி இந்த ஷேர் வந்து மேலே போகுது உடனே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெசேஜ் பண்ணுவாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதோட ஷேர் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் இதில் ஒரு 5000 ஷேரோ இல்லைனா 10,000 ஷேரோ வாங்குவீங்க. அந்த டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உள்ள ஷேரை உங்ககிட்ட விற்றுருவாங்க. அப்படி விற்கும்போது நீங்கள் அதை வாங்கிடுவீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து என்னென்னா அது மேலே போகாது. ஸோ இந்த மாதிரி புரோக்கர்ஸ் வந்து என்னென்னா மேக்ஸிமம் வந்து இந்த பென்னி ஸ்டாக்ஸை வந்து மனிபுலேட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட், இக்னோர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். இது வரைக்கும் பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? இல்லை வெப்சைட் இல்லை பிளாக்ல எதுவும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? மேக்ஸிமம் 90% பேர் இந்த பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. மீதம் உள்ள 10% பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் இந்த பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காசு வெளியில் வந்தால் போதுண்டா சாமி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஸ்டாக்கை விட்டு வெளியே வந்தேன். ஸோ அப்போவும் எனக்கு லாஸோடு தான் நான் வெளியில் வந்தேன். ஏன் அப்படின்னா இந்த பென்னி ஸ்டாக்ஸ் வந்து என்ன பை அண்ட் செல் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட ஃபஸ்ட் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பென்னி ஸ்டாக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பென்னி ஸ்டாக்ஸை இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருக்கீங்களா இல்லை இனிமேல் வாங்குவீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.